வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம சேனல் மெம்பர் முத்துக்குமார்ங்கிறவர் வந்து அவரோட போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்சிவ் செக்டர் ஸ்டாக்ஸா இருக்கு. அதே மாதிரி ஃபியூச்சர்ல வந்து ஏஐ நல்ல growth இருக்கு, ஏஐ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அவரோட போர்ட்ஃபோலியோல என்ன ரேஞ்சில் அவர் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காரு, இதோட ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெம்பர் சீரீஸ்ல வந்து நிறைய மெம்பரோட போர்ட்ஃபோலியோ வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு முத்துக்குமாரோட போர்ட்ஃபோலியோவும் அவரோட ஃபியூச்சர்ல பை பண்ணலாமான்னு நினைக்கிற ஸ்டாக்ஸை பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏஐ பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கிற ஒரு செக்டரா தான் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினான கம்பெனியா டாடா எலக்ஸி இருக்கு. அது இல்லாம நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவர டிஃபென்சிவ் செக்டரை பொறுத்த வரைக்கும் HIL ஒரு 4 ஸ்டாக் 5030 ரூபாய்ன்ற பிரைஸ்லயும், பாரத் டைனமிக்ல வந்து ஒரு 5 ஸ்டாக் 1530 ரூபாய்ன்ற பிரைஸ்லயும், GRSE வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்டாக் 2665 ரூபாயிலையும், மஸ்டாக்ல பாத்தீங்க அப்படின்னா 5640 ரூபாய்ன்ற பிரைஸ்ல ஒரு ஸ்டாக்கும் பை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து டிஃபென்சிவ் செக்டர்ல ஒரு மெயினா வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. டோட்டலாவே இவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. உள்ள இது இல்லாம இன்னும் ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு டீடைல்ஸ் தெரியல. அவர் இதை மட்டும் தான் கொடுத்திருக்காரு. இவரு பை பண்ண பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் வந்து எல்லாமே கரெக்ஷன் ஆயிருக்கு. நல்ல ஹைல தான் பை பண்ணியிருக்காரு. பட்ஜெட் டைம்லயே நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவ்க்கு ஆல்ரெடி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால வந்து ஒரு ஹியூஜான ஹைல தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆஃப்டர் பட்ஜெட்ல வந்து ஒரு நல்ல டீசென்டான பட்ஜெட் அலாட்மெண்ட் இருந்தா கூட டிஃபென்சிவ் செக்டருக்கு ஓவர் வேல்யூஷன் இருக்கிறதுனால கரெக்ஷன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ல வந்து ஓரளவுக்கு வந்து டிஃபென்சிவ் செக்டருக்கு அலாட்மெண்ட் இருந்தாலும் ஸ்பெசிபிக்கா எதுவும் இல்லாதனால டீடைலாவே வந்து இந்த டிஃபென்சிவ் செக்டர் எல்லாமே நல்ல கரெக்ஷன் ஆச்சு. ஸோ உண்மையுமே மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஹையர் வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப மார்க்கெட் வந்து பாசிட்டிவா மேல போயிட்டு இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு இன்னும் ஒரு ஃபால் வரல. இதே வந்து மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு ஹியூஜான கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் ஏஐ பத்தி டீடைலா கேட்டிருக்காரு. டெஃபினட்டா வந்து ஏஐ வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல செக்டரா தான் இருக்க போகுது. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய காம்படிட்டிவ் எட்ஜஸ் இருக்கு. ஸோ இவங்க இல்லாம வந்து ஃபியூச்சர்ல எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் ரன் ஆக போறதில்ல. ஆக்சசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த செக்டரை மிஸ் பண்ணவங்க இவங்க வந்து growth மிஸ் பண்றதுக்கு ஈக்குவல் தான். ஸோ எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் சரி நல்ல ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸலண்டான செக்டராகவும் இருக்கு. ஸோ இது எல்லா ரீசனுக்கோசரம் டெஃபினட்டா வந்து ஏஐல வந்து எல்லா செக்டரும் வந்து மூவ் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏஐ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல இப்ப நிறைய கம்பெனிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஏஐ ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டீடைலாவே நம்ம சேனல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா டாப்ல இருக்கிற ஒரு டாடா எலக்ஸி, ஹாப்பியஸ்ட் மைண்ட், போஸ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், L&T டெக்னாலஜி சர்வீசஸ் இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல ஏஐல டாப் லீடர்ஸா இருக்கிற கம்பெனிஸ். ஆனா இந்த கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹையர் வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணப்பயே சொல்லியிருப்போம். எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து விப்ரோ, TCS, இன்ஃபோசிஸ், LTI மைண்ட்ரி, HCL டெக்னாலஜி, டெக் மஹிந்திரா இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸலண்டான பிரைஸ்ல இருக்கு, கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்ப லாஸ்ட் 2-3 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேலியை கொடுத்திருக்கு. இருந்தாலுமே லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாம தான் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை கொடுத்திருக்கு. அதோட ப்ரீவியஸ் ஹை எல்லாமே ரீச் பண்ணிருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்னும் எக்ஸலண்டா வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. யூஎஸ்ல வந்து ரெசெஷன் வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபியர் இருந்துச்சு. இப்ப அது எல்லாமே ஓரளவுக்கு சால்வ் ஆனதுனால இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்றதுக்கு பதிலா இந்த குவாலிட்டியான ஐடி கம்பெனிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுல எல்லாமே ஓரளவுக்கு போர்ஷன் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன் growth ஓரியன்டா இருக்க ஏஐ ஸ்டாக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா இருக்கிற ஐடி கம்பெனிஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்க. இதுவுமே வந்து ஏஐல எல்லா இம்ப்ளிமெண்டேஷனும் கொண்டு வந்துருவாங்க. இவங்க தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைஸும் சரி, இவங்களோட ஒர்க் வைஸும் சரி, இவங்க தான் டாப் பிளேயர்ஸா இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா வந்து இவங்களும் வந்து ஏஐ எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப்
வியூலையும் மிஸ் பண்ணிட மாட்டாங்க. ஏஐ கான்செப்டை வந்து ஃபுல்லா கொண்டு வந்துருவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் லீடரா இருக்கிற அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற ஐடி கம்பெனிஸை கன்சிடர் பண்ணுங்க. ஸ்பெசிபிக்கான ஏஐ ஸ்டாக்ஸை இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஏதாச்சும் கரெக்ஷன் ஆச்சு, ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபியூச்சர் growth இருக்கிற செக்டரா தான் இருக்கு. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம மிலிட்டரி வைஸும் சரி, இந்தியா வந்து மார்க்கெட்ல ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஸோ மிலிட்டரி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு 4th பிளேஸ்ல இருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்றதுலயும் வந்து நம்ம வந்து ஒரு 4th பிளேஸ்ல இருக்கோம். வைஸ் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ், ரஷ்யா, சைனா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இருக்கு. இந்தியா வந்து இப்ப மிலிட்டரிக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்பெண்டிங் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. அதனால வந்து டிஃபென்சிவ் செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆனா நிறைய வாய்ப்பு இருக்கு. டிஃபென்சிவ் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட்ல டாப் பிளேயரா இருக்கிற 5 கம்பெனியை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல பாரத் டைனமிக், எல்என்டி, பெல், ஹெச்ஏஎல், அதே மாதிரி கொச்சின் ஷிப்யார்ட், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்ட்ல வந்து ஒரு டாப் பிளேயரா இருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களும் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், இது எல்லாமே வந்து இப்ப வந்து ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸா இருக்கு. ஸோ பட்ஜெட்டுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துருச்சு. லாஸ்ட் 1 இயரா வந்து இது ஒரு எக்ஸலண்டான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்ல எல்லாருமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸும் ஏஐ ஸ்டாக்ஸும் நம்ம ஃபோக்கஸ் பண்றதை விட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கிற ஒரு சில குவாலிட்டியான செக்டர் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஃப்எம்சிஜிலாம் வந்து பெருசா யாரும் கன்சிடர் பண்ணாம இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர் வந்து பெருசா கன்சிடர் பண்ணாம இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம பை பண்றதா ஒரு அட்ராக்டிவான விஷயமா இருக்கும். ஸோ அதனால இப்போ வந்து டிஃபென்சிவ் செக்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹியூஜான வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஸோ இப்போ புதுசா பை பண்றவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஹெச்ஏஎல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவர் 5030 ரூபாய்ன்ற பிரைஸ்ல வாங்கியிருக்காரு. இப்ப 4800 ரூபாய்ன்ற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாரத் டைனமிக்கை பொறுத்த வரைக்கும் 1530 ரூபாய்ன்ற ரேட்ல வாங்கியிருக்காரு. இப்ப 1335. ஜிஆர்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2665 ரூபாய்ன்ற பிரைஸ்ல வாங்கியிருக்காரு. இப்ப 1900 ரூபாய்ன்ற ரேட்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மஸ்டாக் வந்து 5640 ரூபாய்ன்ற பிரைஸ்ல வாங்கியிருக்காரு. இப்ப 4671 ரூபாய்ன்ற பிரைஸ்ல இருக்கு. ஸோ இப்ப அவர் பை பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவா தான் இருக்கு. இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியான கம்பெனிஸ் தான். அந்த வகையில வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் வேல்யூஷன் பிரகாரம் இது எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு. இப்போ இந்த கம்பெனிஸ்க்கு இண்டஸ்ட்ரி பிஇ பாத்தீங்க அப்படின்னா மஸ்டாக் வந்து 41 இருக்கு. கம்பெனியோட பிஇ வந்து 40 இருக்கு. ஜிஆர்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 78 இருக்கு. கம்பெனியோட பிஇ 60 இருக்கு. பாரத் டைனமிக்கை பொறுத்த வரைக்கும் 84 இருக்கு. இதுக்கு வந்து இண்டஸ்ட்ரி பியும் சரி பிஇ வந்து ஈக்குவலா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 84 இருக்கு. கம்பெனியோட பிஇ 40 இருக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் தான். இது எல்லாமே growth ஓரியன்டட் ஸ்டாக்ஸ், கவர்மெண்ட் ஃபோக்கஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ங்கிறதுனால நல்ல ஹையர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸா இருக்கு. எல்லாமே பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் வந்து இதுக்கு மேல இப்போதைக்கு ஆட் பண்ணாம இருக்கிறது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு ஹியூஜான கரெக்ஷன் வருது, இன்னமே இது ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இவர் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஏஐ ஸ்டாக்ஸ்லயோ இந்த மாதிரி டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்லயோ வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட்ல ஹையர் வேல்யூஷன்ல இருக்கிற செக்டரை ஃபோக்கஸ் பண்றதை விட நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போதைக்கு எஃப்எம்சிஜி, பேங்கிங் செக்டர், ஃபார்மா செக்டர் இந்த மாதிரி இதுல ஃபோக்கஸ் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த 4 ஸ்டாக்ஸ் தான் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கா? இது இல்லாம இன்னும் ரிமைனிங் ஸ்டாக்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கா அப்படிங்கறது எனக்கு கிளியரா தெரியல. இந்த 4 ஸ்டாக்ஸ் தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உன்னி வந்து டிஃபென்சிவ் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கங்க. அதர் செக்டரை ஃபோக்கஸ் பண்றதா பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அதாவது 1 லேக்ல இருந்து 1 crore போர்ட்ஃபோலியோ வரைக்கும் எப்படி வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது, ஒரு போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு 1 crore டார்கெட்டா வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எப்படி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்ல வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இதை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இப்ப அவர் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் செக்டர் அலோகேஷனை அவாய்ட் பண்ணிருக்கலாம். சோ பரவாயில்ல, இருந்தாலும் இப்பதான் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஃபியூச்சர்ல வந்து நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸை பெருசு பண்றதுக்கு எப்படி வந்து நம்ம வந்து செக்டரை வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணணுங்கிறது இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும். வேற டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.